மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் கனிமொழி சந்தானம். இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்டில் ஒரு பேர்டு எப்படி போடலான்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எம்ப்ராய்டரி ஃப்ரேம், காட்டன் கிளாத், ஃபேப்ரிக் கலர்ஸ், ப்ரஷஸ். நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ பேர்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரையலாம். ஃப்ரீ ஹேண்டில் வரைய தெரியாதவங்க ட்ரேஸ் பேப்பர் வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். கார்பன் பேப்பர் வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ டிசைன்ஸு நம்ம அது பேர்டு வரைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து கலர்ஸ் நம்ம இப்போ ஷேடிங் எப்படி போகலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். இது குரோம் எல்லோ எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பேஸ் கலர் வந்து எல்லோ கலர் கொடுத்துருவோம். இது வந்து குரோம் எல்லோ. இப்போ நீங்கள் பாட்டில் ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் இருந்ததுனாக்கா டைரெக்டாக போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் 1 வீக் ஆச்சு போட்டது கொஞ்சம் பெயிண்ட் திக்காக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம். இப்போ குரோம் எல்லாம் போடுறோம். இப்போ பேர்ட்ஸ்க்கு வந்து எல்லோ கலர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ க்ரீன் கலர் நம்ம போடலாம். இப்போ இது வந்து சாப் க்ரீன் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ கலர்ஸ் வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறேன் நான். இதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரோக் போடலான்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பேர்டு முடிச்சிட்டேன். இப்போ பிரான்ச்சஸ்க்கு வந்து ப்ரௌன் கலர் போடணும். இது பிரான்ச்சஸ் போட்டுட்டேன் நான். ப்ரௌன் கலர் இப்போ போட்டாச்சு. இந்த ஃபெதர்ஸ்க்கும் கொஞ்சம் எல்லோ போடணும். இப்போ இந்த பீக் போடலாம். இப்போ இந்த பீக் வந்து இப்போ நம்ம பிளாக் கலர் போட போகிறோம். பிளாக் கலர் போட்டாச்சு. இந்த ஐஸ்க்கு போடுவோம். கண்ணுக்கு வந்து வெறும் ப்ளைனாக ஒயிட் மட்டும் போடுவோம். அது பிறகு அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பேஸ் கலர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதிலே ஸ்ட்ரோக் மாதிரி ஷேடிங்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி போடலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பேர்ட்ஸ் வந்து பேஸ் கலரில் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த லெமன் எல்லோ மேலே லெமன் எல்லோவும் போட்டுக்கலாம். அது மேலே குரோம் எல்லோவும் போட்டுக்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இது மேலே இந்த ஸ்ட்ரோக் வந்து ஆரஞ்சு கலரில் நான் இப்போ போடுறேன். இப்போ இது வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து மெலிசா ஷார்ப்பாக போடணும். இந்த பேர்டோட தலையில் நான் போடுறேன். இப்போ இது ஆரஞ்சு போட்டாச்சு. இதுக்கு பிறகு இந்த லீஃப் க்ரீன் எடுத்துக்கோங்க. லீஃப் க்ரீன் எடுத்துகிட்டு கீழே போடுங்க. ஸ்ட்ரோக் போடும்போது எப்போதுமே கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போட்டால் கொஞ்சம் லைன் வந்து ஷார்ப்பாக வரும். இப்போ இது போட்டு முடிச்சாச்சு. இப்போ பேர்டோட பாடியில் சாப் க்ரீன் போட போகிறோம். பெயிண்ட் வந்து எப்போதுமே ப்ரஷில் அந்த டிப்பில் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஷார்ப்பாக அந்த ஸ்ட்ரோக் வரும். இப்போ இங்கே மிடில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் கூட நம்ம போடலாம். கொஞ்சம் ஹைலைட்டாக பேர்டு இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இங்கே வந்து லீஃப் க்ரீன் போட போகிறோம். இங்கேயும் லைட்டாக அப்படி டச்சப் பண்ணலாம். பிரான்ச்சஸ்லேயும் அந்த டார்க் ப்ரௌனில் கொஞ்சம் ஸ்ட்ரோக் மாதிரி போடுங்க.
ஃபெதர்ஸில் கூட கொஞ்சம் ஒரு லைன் மாதிரி ஸ்ட்ரோக் வேண்டாம், ஒரு இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுங்க ஆரஞ்சில். இப்போ நம்ம இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து பிளாக் கலரில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஐபால் போடுறோம், கண் இதுக்கு போடுறோம். ஐபால் போட்டாச்சு. இதுக்கு அவுட்லைன் வந்து பிளாக் கலரில் கொடுக்கலாம். இது லெக் போடுறோம் பேர்டுக்கு. அடுத்ததாக லீஃப் இருக்குது. இப்போ லீஃபுக்கு வந்து லீஃப் கிரீன் வந்து லைட் கிரீன் போட போகிறோம். இதில் ஷேடிங் வேண்டாம், அப்படியே ஜஸ்ட் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் போட்டுங்க. நான் ஃபில்லிங் போட்டுட்டேன். இப்போ இது ஃபில்லிங் போட்டாச்சு. இப்போ இதில் பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுக்கலாம் நம்ம. இப்போ இதை வெயின்ஸ்லாம் போடுவோம். இப்போ நான் முடித்த ஃபினிஷிங் பீஸ் காட்டுறேன். நான் முடித்த பேர்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம பேஸ் வந்து க்ரோம் எல்லோ கொடுத்துருக்கேன், டார்க் எல்லோ கொடுத்துருக்குறேன். அது மேலே ஆரஞ்சு கலர் ஷேடிங் போட்டிருக்கிறேன். அந்த ஸ்ட்ரோக் மாதிரி நான் போட்டிருக்கிறேன். இது கீழே வந்து கொஞ்சம் தலையிட்ட வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் லைட் க்ரீன் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே சாப் க்ரீன், லைட் க்ரீன், ஆரஞ்சு இதெல்லாம் 3 கலரும் சேர்ந்து அப்படியே ஸ்ட்ரோக் மாதிரி போட்டிருக்கிறேன். பிரான்ச்சஸில் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்குறேன். அந்த பீக் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்குறேன். அப்புறம் கண்ணுக்கு வந்து ஐபால் பிளாக்கில் போட்டு ஒயிட் போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு எல்லாமே பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, ஃபினிஷிங் பண்ணியாச்சு. எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு அனுப்புங்க. நான் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு நல்ல கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.